இதோட கலரும் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாவல் பழ ஜாம். இப்போ இந்த சீசனில் நாவல் பழம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம டேஸ்டியான ஸ்வீட்டான ஒரு ஜாம் வந்து எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற நாவல் மரம். இது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் வந்து சாஞ்சு அந்த பக்கமாக போயிடுச்சு. நான் வந்து அந்த பக்கமாக போகாமல் என் தம்பி பையனை விட்டு அந்த பக்கம் வந்து நாவல் பழங்கள்லாம் நான் பறித்து தர சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நாவல் பழங்கள்லாம் நல்லா பறிச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து நாவல் பழ ஜாம் வந்து பண்ண போகிறோம். நாவல் பழ ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ நாவல் பழம், 1/4 கிலோ சர்க்கரை, 1/2 மூடி எலுமிச்சம்பழம். இந்த மாதிரி நம்ம மரத்தில் பறித்த நாவல் பழங்களை நல்லா தண்ணியில் போட்டு 2 டைம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் வாங்குகிற நாவல் பழமாக இருந்தால் தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தண்ணியில் வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுக்கணும். அதில் வந்து நம்ம வெளியிலேருந்து வர்றதுனால நிறைய அதில் எப்படி பழுக்குதுன்னு தெரியாது. நம்ம இப்போ வந்து நம்ம மரத்துலேயே இருந்ததுனால எந்த இதுவுமே இல்லை பாருங்கள். இதை நான் வந்து 2 தடவை சும்மா தண்ணியில் அலசி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சம் காயாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவும் கனிஞ்சு இருக்கணுங்கிறதுல ரொம்பவும் கனிஞ்சால் சீக்கிரம் அப்படியே விழுந்துடும் மரத்துலேருந்து. நம்ம இப்போ மரத்தில் அப்படியே பறிச்சுட்டு வந்தது பாருங்கள். இதை இப்படியே கழுவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நாவல் பழ ஜாம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி கம்மியாக செய்கிறனால இந்த அடுப்பு இந்த பேன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம 2 முறை நல்லா கழுவி எடுத்த நாவல் பழத்தை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பழங்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு. இது ரொம்ப பழமாகவும் போடலாம், கொஞ்சம் காய் வெயிட்டாக இருந்தாலுமே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த நாவல் பழம் 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குழவாக இருக்கும். இது இப்படி இந்த கரண்டி வச்சு அமுத்தினோம்னாவே இந்த கொட்டை வந்து தனியாக வந்துடும். இந்த கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த கொட்டையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த நாவல் பழ கொட்டையெல்லாம் நம்ம ஸ்பூனை வச்சு எல்லா கொட்டையும் நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய சதைப்பற்று, அதாவது அந்த பல்ப் வந்து அப்படியே இருக்குது. இதை நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். அதில்
இப்போ நம்ம அரைச்சி வச்ச நாவல் பழத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம நாவல் பழம் வந்து வேக வச்ச இந்த பல்பெல்லாம் இதில் சேர்த்தியாச்சு. மறுபடியும் அடுப்பை நம்ம பற்ற வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதித்து நம்ம திக்காகுது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் இப்போ போட்ட சர்க்கரையெல்லாம் கரையும் பொழுது கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். அதே நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கும்போது நல்லா சேர்ந்து நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இதோட கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. இதனோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய கலர் வந்து நம்ம வந்து இயற்கையிலேயே அந்த பர்பிள் கலருங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அதனுடைய நம்ம கொதிக்கும் போது அதனுடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த ஜாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவர்ப்பு சுவையை துவர்ப்பு இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இதில் வந்து சர்க்கரையும் நம்ம வந்து லெமனும் சேர்த்துறதுனால இது மூணுமே சேர்ந்து நல்லாயிருக்கும். ஒரு சில நாவல் பழங்கள் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாகவே கிடைக்கும். அதுக்கு வேணால் சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நாவல் பழம் வந்து துவர்ப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நாளைக்கு வச்சு ரொம்ப அந்த ப்ரெட்லெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை கலரிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து அப்படியே விட்டுட்டோன்னா கலராமல் விட்டுட்டோம்னாலும் அந்த பொங்கி கீழே வந்துடும் நமக்கு. அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். அளவான பாத்திரம் வச்சாலும் இது அதை நல்லா பொங்கி வரும்போது கீழே வளைஞ்சிரும். அதில் இப்போ வந்து இந்த நாவல் பழ ஜாம் வந்து திக்காயிட்ருக்கு. நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா அரை எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஜாம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 3 மாதம் வரைக்குமே நம்ம வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கொஞ்சம் நாள் வச்சு நம்ம சாப்பிட முடியும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் கொஞ்சம் சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். நம்ம வந்து ப்ரெட்லெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணோம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு ஜாமு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டு ஜாம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி திக்காயிடுச்சு. இதை நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் வந்து தடவி நம்ம வந்து கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜாம் வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காயிரும். நமக்கு தடவறதுக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லை நம்ம அடுப்புலேயே கொஞ்சம் திக்காயிட்டு எடுத்தோம்னா ஜாம் வந்து தடவறதுக்கு வராது. ரொம்பவே திக்காயிடும்.
இப்போ நம்ம நாவல் பழ ஜாம் போட்டு ப்ரெட்டை நாவல் பழம் பறித்த பையனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இது என் தம்பி பையன், அவனுக்கு ரொம்பவே ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து நாங்கள் பழம் பறிக்கும் போதெல்லாம் நானும் பறிக்கிறேன்னு வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மரம் வந்து நல்லா சாஞ்சு கீழாக இருக்கும், பறிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பறிக்கும் போதெல்லாம் நானும் வரேன்னு பறித்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஜாம் வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கா சொல்லு. நல்லா இருக்கு. இப்போ நம்ம நாவல் பழ ஜாம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.